வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போகிறோம். கருணைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பல்லாரி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். முதல்ல வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொடிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சு அதோட ராஸ்மெல் போகணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மசால் பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கருணைக்கிழங்கு வேகிறதுக்கு 2 அல்லது 3 விசில் விட்டால் போதும். அதிகமாக விசில் விட்டோன்னா கிழங்கு ரொம்ப குழஞ்சிரும். அதை நம்ம குழம்புல சேர்க்கும் போது ரொம்பவே கட்டியாயிரும். 3/4 பதம் வெந்திருந்தால் போதும். மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற ஒரு கருணைக்கிழங்க ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3/4 பதம் வெந்திருந்தால் தான் குழம்போடு சேர்ந்து வேகும் போது கரெக்டான பதத்தில் கிடைக்கும். நம்ம முதலையே கிழங்கு நல்லா வேக வச்சிட்டோன்னா குழம்பு ரொம்பவே கட்டியாயிரும். இப்போ எல்லா கிழங்கையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கிழங்கு வகைகள்லேயே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னா அது கருணைக்கிழங்கு மட்டும்தான். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா 2 தடவையாவது கருணைக்கிழங்கு நம்ம உணவில் எடுத்துக்கணும். கிழங்கு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கருணைக்கிழங்கு வாங்கின உடனே செய்யக்கூடாது. இதில் ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால் வாங்கி ஒரு வாரம் போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செஞ்சோம்னா அந்த அரிப்புத்தன்மை இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு கொஞ்சம் நல்லா கொதித்து கட்டி ஆகட்டும். கருணைக்கிழங்கு உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு, மாதவிடாய் காலங்களில் வர வலியை சரி பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியும் தரக்கூடியது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். ரொம்பவே ஆரோக்கியமான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. கடைசியாக கொஞ்சோண்டு என் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.